இது வந்து நேச்சுரல் சோப்பு, நம்ம ஃபார்மில் பண்ணுற சோப்பு. இது எப்படி பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நம்ம தென்னை மரம், எந்த கெமிக்கலும் இல்லாமல் ஆர்கானிக்காக நாங்கள் பண்ணுறோம் ஒரு 6 வருஷமாக. இங்கேருந்து காய் விழுகிறது தன்னை போல் விழுகும். இந்த காயெல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி அங்கே கொண்டு போகிறோம். காய் ரொம்ப சிறுத்து இருக்கிறதுக்கு காரணம் வந்து கடந்த ஒரு 8 மாதமாக இங்கே வறட்சி. அதனால் ரொம்ப காயெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக போயிடுச்சு. இருந்தாலும் உள்ள பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் இப்போ நம்ம வந்து உடைக்க போகிறோம். அந்த தேங்காயை வெட்டி வச்சு காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பருப்பெல்லாம் தனியாக எடுத்து மறுபடியும் காய வச்சிடறோம் நல்லா. இதுக்கப்புறம் வந்து இதை எண்ணெய் ஆட்டுற பக்கம் இந்த செக்கில் கொடுத்து எண்ணெய் ஆட்டி எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான சோப்பை நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். 1 கிலோ கோகோனட் ஆயிலுக்கு நம்ம வந்து 165 கிராம் காஸ்டிக் சோடா, அப்புறம் 380 கிராம் வாட்டரை நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டு அந்த சூடு குறையிற வரைக்கும் நம்ம அதை கலக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த கோகோனட் ஆயிலை அதில் கலக்கி ஒரு கிட்டத்தட்ட நம்ம கையிலே கலக்கணும், ஒரு 1 hour பக்கம் ஆகிடும். அது கடைசி அது ஒரு தோசை பதம் வரும்போது நம்ம வந்து ஃப்ளேவர் ஆட் பண்ண போகிறோம். 120 கிராம் டு 160 கிராம் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ளேவர் வேணாலும் ஆட் பண்ணலாம். நிறைய ஃப்ளேவர் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து இங்கே நீம் லீஃப் கிடச்சிதுன்னா நீம் லீஃப் ஃப்ளேவர் பண்ணலாம், குப்பமேனி ஃப்ளேவர் பண்ணலாம், இல்லை டர்மரிக் ஃப்ளேவர் பண்ணலாம், சந்தனம் பண்ணலாம். எது நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த இதை வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ளேவர் பண்ணிக்கலாம். அதெல்லாமே நம்ம உடம்புக்கு நம்ம தோலுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த மாதிரி சோப்பு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள்.